எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இது பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்க. அதை நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து வத்தல் 3 காஞ்ச வத்தலும், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூனு, கொத்தமல்லி வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. அதோடு பார்த்திங்கன்னா கடலப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயமும் ஆட் பண்ணி நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, இது வந்து வாசனைக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கருவேப்பிலையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஆற வச்சு அப்புறம் என்ன பண்ணுங்கள், ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இது பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே வானலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 2 குழி கரண்டி எண்ணெய் ஊற்றி, இதுக்கு எண்ணெய் தாராளமாக ஊற்றினாதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து நல்லெண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தாங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நீங்களும் நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணலாங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன். அதோட பூண்டு, உங்களுக்கு எவ்வளோ பூண்டு வேணுமோ அவ்வளோ பூண்டு போட்டுக்கோங்க. நான் 2 பூண்டு உரித்து எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிட்டேங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் தான், நீங்கள் சின்ன வெங்காயம் உரித்து ஆட் பண்ணிக்கோங்க. தாளிப்புக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் வந்து வடகம் இருந்துச்சுங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அதுவும் வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மிளகா பொடி, மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் புளியை கரைச்சி நல்லா, உங்களுக்கு எவ்வளோ புளி டேஸ்ட் பிடிக்குமோ அவ்வளோ புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா புளி வந்து கொதிக்கணும். அதுக்கு தண்ணியும் தாராளமாக ஊற்றுங்க. உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா புளி கொதித்து வந்ததுக்கப்புறம் வந்து அந்த பவுட்ரு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பவுட்ரை மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க, எண்ணெய் பிரித்து வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு மிளகு குழம்பு வந்து யாருக்கெல்லாம் இந்த ஆம்லேட்டோடையோ இல்லை வத்தலோடையோ அப்பளத்தோடையோ சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா குழந்த பிறந்தவங்களுக்கு, இந்த வாய்க்கு ருசியாக புளிப்பாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க வந்து இந்த குழம்பு வந்து செஞ்சு சாப்பிடுங்க. தாராளமாக நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்கி சாப்பிட்றதோட நீங்கள் வீட்டில் செஞ்சு இந்த மாதிரி சாப்பிடுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கூட ஆகாதுங்க இந்த குழம்பு செய்ய. இது லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வெங்காயத்தூளும், அதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து இந்த பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி, கொஞ்சமாக வந்து எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அதோடைய டேஸ்ட் வந்து நல்லா நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். அவ்வளோதாங்க இந்த பூண்டு மிளகு குழம்பு, வேறு எதுவும் இல்லைங்க. இந்த குழம்பை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லணுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. இதே குழம்புல வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக வத்தல் வந்து சுண்டக்காய் வத்தலும் நீங்கள் வந்து பொரித்து ஆட் பண்ணிக்கினா இது வந்து சுண்டக்காய் வத்த குழம்பாயிருங்க. குழம்புக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஆம்லேட்டு, அதுவும் இல்லாமல் கீரை பொரியல் இதெல்லாம் வச்சு சாப்பிடும் போது, அப்பளம் இதெல்லாம் வச்சு சாப்பிடும் போது பயங்கர ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு கூட. நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்தோட அப்பளம் வச்சு சாப்பிட்டேங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் பயங்கரமாக நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் பல ரெசிபீஸ்க்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.